திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 30ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஏப்ரல் மாதம் 13ஆம் நாள், கிழமை ஞாயிற்றுக்கிழமை. காக்க காக்க கனவில் காக்க என்ற மந்திரத்தை இந்த நாளை தொடங்கும் முன் அல்லது புதிய காரியங்களை தொடங்கும் முன் குறைந்தபட்சம் 6 முறை சொல்லிவிட்டு தொடங்குங்கள். இந்த நாள் எளிதாக அமையும். செய்யும் காரியங்களிலெல்லாம் சித்தி உண்டாகும். அதையே அதிகபட்சமாக சொல்லும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. இனி உங்களுக்கான மைக்ரோ ராசி பலன் இதோ. மேஷம். உங்கள் திறமைகள் இருந்தாலும் அவசரகதியிலும் துணிச்சலாக ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் வரும். தெளிவான திட்டங்கள் இல்லாததால் தோல்வி அடையும். ரிஷபம். உங்களுடைய முயற்சிகளில் மாற்றங்கள், அந்த மாற்றங்களுக்கு அடுத்த மாற்றங்கள் என அதிகப்படியாக மாற்றங்களை செய்வதால் வேலைப்பளு அதிகரிக்கும். மிதுனம். இன்று உங்களுடைய சொல்வாக்கும் செயல்வாக்கும் உங்கள் விருப்பத்தை நிறைவேற தடையாக இருக்கும். கடகம். என்னதான் நீங்கள் முயற்சி செய்தாலும் சில மாற்றங்களை செய்தாலும் திறமை குறைவால் அவை தோல்வியவே தழுவும். சிம்மம். தேவையற்ற பேச்சுகளால் உங்கள் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் என்று தோல்வியை தழுவும். கன்னி. உங்கள் சிந்தனை, பேச்சுக்கள் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கும். தனவரவு உண்டு. துலாம். தொழிலில் தேவையற்ற அலைச்சல்கள், கால விரயங்கள், பண விரயங்கள் ஏற்படும். விருச்சிகம். தேவையற்ற பொறுப்புகள் உங்களை தேடி வந்தாலும் அது திறம்பட செயல்பட்டு நல்ல வருமானத்தை சம்பாதிப்பீர்கள். தனுசு. உங்களுடைய செல்வாக்கு குறைவினால் செய்யும் தொழிலில் சில பிரச்சனைகள், எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும். மகரம். என்னதான் தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் செல்வாக்கு இருந்தாலும் தொழிலில் நீங்கள் இன்று பின்னடைவை சந்திப்பீர்கள். கும்பம். தேவையற்ற வேலைகளை செய்வதால் பணிசுமை கூடும். எதிர்ப்புகள், பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி வரும். மீனம். உங்கள் விருப்பங்களை தெளிவான திட்டங்கள் மூலம் எளிதில் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதனால் உங்களுடைய செல்வாக்கு உயராவிட்டாலும் செய்த வேலைகளில் வெற்றி பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு இந்த நாளை தொடங்குங்கள். உங்களுக்கு இந்த நாள் இனிதாக அமையும். செய்த காரியங்கள் சித்தியடையும். மேலும் அதிகபட்சமாக சொல்லும் பட்சத்தில் என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் அருள்வானாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம்.